चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। யாழிந்து மாணவர் போற்றி வணங்கிட, யாழிந்து மாணவர் போற்றி வணங்கிட, நாளும் அவர் கருள் வாரி வழங்கிடும், நாளும் அவர் கருள் வாரி வழங்கிடும். ஞான வைரவரே சிவஞான வைரவரே, ஞான வைரவரே. கையில் கபாலமும் சூலமும் பாசமும், கையில் கபாலமும் சூலமும் பாசமும் வைய தொலித்திடு உடுக்கையும் தாங்கிய, கையில் கபாலமும் சூலமும் பாசமும் வைய தொலித்திடு உடுக்கையும் தாங்கிய, மெய்யிற்றணிந்த வெண்ணீரும் துலங்கிட, மெய்யிற்றணிந்த வெண்ணீரும் துலங்கிட, பொய்மை இருள்தனை போக்கிய உண்மை ஒளியென உறைந்திடும், ஒளியென உறைந்திடும். ஞான வைரவரே சிவஞான. இந்த கல்லூரிக்கு இன்று 23ஆம் தேதி மாலை 3:10 அளவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் மாண்புமிகு டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் எமது பிரார்த்தனை மண்டபத்திற்கு வருகை தந்தார். அந்த பிரார்த்தனை மண்டபத்திலே ஒரு நினைவு கல் அவரால் திறநீக்கம் செய்யப்பட்டது. அந்த நினைவுக்கல்லிலே 19ஆம் நூற்றாண்டில் வருகை தந்த சுவாமி விவேகானந்தருடைய படமும், 20ஆம் நூற்றாண்டு வருகை தந்த தேசபிதா மகாத்மா காந்தியின் படமும் அங்கு வைக்கப்பட்டது. அத்துடன் இன்று வருகை தந்த டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய படமும் அங்கு வைக்கப்பட்டு, அதற்கு கீழே அந்த கல் இவரினால் திறநீக்கம் செய்யப்பட்டு அது உறுதிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது அந்த மண்டபத்திலே இருந்து அப்துல் கலாம் அவர்கள் 2 வார்த்தைகளை மட்டும் சொன்னார். இந்த கல்லூரி மிகவும் பழமையானது, இந்த கல்லூரி கற்றவர்கள் என்றும் சிறப்புடன் வாழ்வார்கள் என்ற ஒரு வசனத்தை கூறி முடித்து அங்கிருந்து வெளியேறி எங்களுடைய யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியினுடைய குமாரசாமி மண்டபத்திற்கு 3:30 அளவில் வருகை தந்தார். அங்கு வருகை தந்தபோது அவர்களை வரவேற்று தமிழ் பாரம்பரிய இன்னியம் வாசிக்கப்பட்டு, பின் குமாரசாமி மண்டபத்திற்குள்ளே 1000க்கு மேற்பட்ட மாணவர்களும் ஆசிரியர்களும் கல்வி திணைக்கள உத்தியோகத்தர்களும் பழைய மாணவர்களும் ஒன்று கூடி அங்கு பெரும் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆரம்பத்தில் குத்து விளக்கு ஏற்றப்பட்டு பின்னர் மேடையிலே அங்கு அவர்கள் அமரப்பட்டார்கள். அந்த மேடையிலே விஞ்ஞான ஆராய்ச்சி அமைச்சர் திஸ்ஸ விதாரண அவர்களும்
பாராளுமன்ற உறுப்பினர் AHM அஸ்வர் அவர்களும், இந்திய தூதுவர் அசோக் காந்தா அவர்களும், துணை தூதுவர் மகாலிங்கம் அவர்களும், எங்களுடைய வடபகுதி ஆளுநர் மேஜர் ஜெனரல் சந்திரஸ்ரீ அவர்களும், வடமாகாண ஆளுநர் செயலாளர் இளங்கோன் அவர்களும் அங்கு மேடையிலே அதிபர் சகிதம் வீட்டிருந்தார்கள். முதல் வரவேற்புரையினை வடமாகாண ஆளுநர் செயலாளர் இளங்கோன் அவர்கள் நிகழ்த்தி வைக்க, அதனைத் தொடர்ந்து எமது இன்றைய ஒரு வரலாற்று நாயகனுக்கு யாழ் இந்து கல்லூரியின் சார்பாக ஒரு கேடயமும் பொன்னாடையும் வழங்கப்பட்டு, அதிபரினால் வழங்கப்பட்டு சிறப்பாக அது அமைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பழைய மாணவர்கள் சங்கத்தின் சார்பாக திரு கைலாயபிள்ளை அவர்களும் திரு நீலகண்டன் அவர்களும் இணைந்து டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மலர் மாலை அணிவித்து ஒரு பட்டயமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அந்த எமது மாணவர்களுக்கான பேச்சு கலந்துரையாடல் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களினால் வழங்கப்பட்டது. அந்த கலந்துரையாடல் ஏறத்தாழ ஒரு மணித்தியாலம் அளவில் இடம்பெற்றன. மாணவர்களுடன் இணைந்து மாணவர்களுடன் அவர் சொல்ல மாணவர்களும் சேர்ந்து சொல்லி மிகவும் சிறப்பாக அந்த கலந்துரையாடலும் பேச்சும் இடம்பெற்றிருந்தன. அவர் மாணவர்களுக்கு 10 உறுதிமொழிகளை அளித்திருந்தார். ஒன்று, உண்மைக்கும் நேர்மைக்கும் எடுத்துக்காட்டாக எப்படி வாழ்வது. 2வது, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டுடன் எப்படி நடப்பது. 3வது, அடுத்தவளை மதிக்கவும் அடுத்தவளை பாராட்டும் பண்பை எப்படி வளர்த்து கொள்வது. 4வது, பெருமையுடன் எப்படி வாழ்வை எதிர்கொள்வது. 5வது, தன்னம்பிக்கையுடன் எப்படி வாழ்க்கையில் சவால்களை சமாளிப்பது. 6வது, பேச்சு மற்றும் தொடர்பு திறனை எப்படி வளர்த்து கொள்வது. 7வது, கூடி உழைத்தால் எப்படி மிகப்பெரிய வெற்றி அடையலாம் என்ற தத்துவத்தை புரிய வைப்பது. 8வது, கற்பனை திறனுடன் கூடிய தலைமை பண்பை எப்படி வளர்த்து கொள்வது என்ற தனித்தன்மையை கற்றுத்தருவது. 9வது, கோபத்தையும் சோம்பலையும் சுயநல நோக்கையும் வெறுத்தால் எப்படி நாம் எல்லோராலும் விருப்பப்படுவோம் மதிக்கப்படுவோம் என்ற சிறப்பியல்களை கற்றுக் கொடுத்தல். 10வது, நீ எனக்கு எதை கொடுப்பாய் என்ற எண்ணத்தை மாற்றி என்னால் எதையும் கொடுக்க முடியும் என்ற எண்ணத்தை மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் விதைத்து அந்த நல்ல குணத்தை வளர்த்தல் என்று இந்த 10 அடிப்படை தத்துவங்களை கொடுத்து மாணவர்களுடன் ஒன்றிணைந்து ஒரு சிறந்த ஒரு சொற்பொழிவை, சிறந்த ஒரு கருத்துரையினை இந்து கல்லூரியின் வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான நிகழ்வை இங்கு நிகழ்த்தி சென்றார். அத்துடன் இந்த மாணவர்களுக்காக அவருடைய கையால் எமது இந்து கல்லூரியின் நூல் நிலையத்திற்கு கையளிப்பு செய்யும்படி ஒரு தொகுதி புத்தகங்களையும் அதிபராகிய என்னிடம் கையளித்தார்கள். அந்த தொகுதி புத்தகங்களை இங்கே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, கையளித்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் எங்களுடைய புத்தகத்திலே, எங்களுடைய லோக் புக் என்று சொல்வார்கள், சம்பவ திரட்டு புத்தகம், அந்த சம்பவ திரட்டு புத்தகத்திலும் தனது பதிவை இங்கு தந்திருந்தார். பதிவை இங்கு தந்திருக்கின்றார். தான் இந்த பாடசாலைக்கு விசிட் பண்ணினதை நினைவு கூர்ந்து ஒரு பதிவையும் இங்கு தந்திருக்கிறார். பின்பு அவருடைய பேச்சுடன் அதிபரின் நன்றியுடையுடன் அந்த கூட்டம் இனிதே நிறைவேறியது. பல்லாயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் மிகவும் நெருக்கடிக்கு மத்தியிலும் அந்த மண்டபத்திலே அவர்களை பார்ப்பதற்கும் அவருடைய சொற்பொழிவை கேட்பதற்கும் அவருடைய சிந்தனையை அறிந்து கொள்வதற்கும் வழிவகுத்தது. 6 மாணவர்கள் அவருடன் கேள்விகள் கேட்டார்கள். அந்த கேள்விகளை தனித்தனியாக ஒவ்வொரு மாணவனுக்கும் ஆங்கிலத்திலும் தமிழிலும் மாறி மாறி பதிலளித்தார். ஒரு மிகவும் சிறப்பான ஒரு மேடையாக அங்கு இருந்தது. இந்து கல்லூரி வரலாற்றில் ஒரு ஆன்மீக வருகை, ஒரு அகிம்சையின் வருகை, ஒரு அறிவியலின் வருகை
அதாவது 19ஆம் நூற்றாண்டில் சுவாமி விவேகானந்தர் ஒரு ஆன்மீகத்தின் வருகையாகவும் 20ஆம் நூற்றாண்டில் தேசபிதா மகாத்மா காந்தி ஒரு அஹிம்சையின் வருகையாகவும் 21ஆம் நூற்றாண்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியலின் வருகையாகவும் நமது கல்லூரி வரலாற்றில் பதியப்பட்டிருக்கின்றது என்பதை மகிழ்ச்சியுடன் அறிகிறேன். எங்கள் தாயனையாய் தமிழே எங்கள் தாயனையாய் தமிழே தமிழே எங்கள் தாயனையாய் தமிழே செந்தமிழ் தாயை தினம் பணிந்து எங்கள் தேசினை பாடிடுவோம். அதன் அந்தமில் அழகுடை அற்புத இலக்கிய மாட்பினை சாற்றிடுவோம். நந்தமிழ் செந்தமிழ் பாரில் பசுந்தமிழ் என்று பணிந்திடுவோம். அதை வந்தனை செய்திட வாருமின் வாருமின் என்றும்மை வரவழைத்தோம். எங்கள் தாயனையாய் தமிழே தமிழே சங்கம் முதல் பல செவ்விய பனுவல்கள் தந்தனையே அமிழ்தே. தமிழ் பொங்கிய வண்ணங்கள் கண்டுனை செம்மொழி என்று வழுத்திடுவோம். சங்கு திரண்டொலி செப்பிடும் போரோடு காதலின் வாழ்வினையும் தரம் தங்கிடும் வாழ்வியல் செப்பினையே எங்கள் தாயனையாய் தமிழே எங்கள் தாயனையாய் தமிழே தமிழே நகர் விபுலானந்தர் முதலங்கள் நாவலர் தாமோதரன் பலர் பட்டு மிளிர் பணி பாரில் புரிந்தனர் எங்கள் தமிழ் வளர. மட்டில் அழகுடை மலைவளம் மாணிக்க நதிவளம் என்றியற்றை அழகு கொட்டிய சித்திரகளிலுடையார் எங்கள் இலங்கை மணிநாடு. எங்கள் தாயனையாய் தமிழே தமிழே எங்கள் தாயனையாய் தமிழே சித்திரம் பனுவல்கள் பண்பாடு விருந்துடன் அன்புடைமை என பற்பல பாங்கினில் தனித்துவ மரபினில் ஓங்கி வளர்ந்த தமிழ் எங்கள் தமிழ் மொழி என்றே வாழ்த்திடுவோம். அதை சந்ததம் போற்றிய வாழிய வாழிய என்று வழுத்திடுவோம். அதை சந்ததம் போற்றியே வாழிய வாழிய என்று வழுத்திடுவோம். எங்கள் தாயனையாய் தமிழே தமிழே எங்கள் தாயனையாய்
தமிழே தமிழே தமிழே.